எல்லாருக்கும் தெரிஞ்சதும் தெரியாததும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, சொத்து பிரிக்கிறப்பதான் கூட பிறந்தவங்களோட மனநிலைமை அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது வெளியில வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அப்பதான் உண்மையான பாசம் வேஷம்ன்றது எல்லாமே வெளியில வந்துடும். எனக்கு இவ்வளவு நகை வேணும், எனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு இந்த இடம் வேணும் சொல்லி அப்பதான் பாசம் எல்லாம் போயிட்டு சண்டையா வருது. சண்டை கண்டிப்பா. அது நம்ம அதை பத்தி தான் பேசுறோம், எல்லாரும் பேசுறாங்க. அவங்க புத்தி தெரியும் அப்பதான் வெளியிலன்னு. அதே என்னதான் இருந்தாலும் பாசம் மட்டும் போதும், அவங்க நல்லா இருக்கட்டும், நமக்கு எதுவும் வேணாம், நமக்கு இருக்கிறது போதும் சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா தெரியாது. தவறு செய்யறாங்க பாருங்க, அவங்கள பத்தி தான் வெளியில தெரியும். நல்லது பண்றவங்க, நல்லது நினைக்கிறவங்க பத்தி வெளியில தெரியாது, வராது கூட. இது ஏன் சொல்ல வரேன்னா, நானும் அதுல இருக்கேன். பெத்தவங்க கிடையாது, கூட பிறந்தவன் தான் இருக்கான். ஆனா அவன் நல்லா இருக்கட்டும், கஷ்டப்படுறான், நல்லா இருக்கணும். அவன் கிட்ட இருந்து ₹1 நான் எதிர்பார்த்தது இல்ல, இனி எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஆனா என்னால முடிஞ்சது, அந்த குடும்பத்துக்கு என்னால முடிஞ்சது நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா இத பாப்பாங்க. பார்த்தாலும் நான் பொய் சொன்னதானே நான் மறைச்சி சொல்லணும். என்னால உதவி அவங்களுக்கு ஏதோ ₹1 இருந்துட்டே தான் இருக்கும். அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கல, வாங்கணும் இல்ல, இனி வாங்கவும் மாட்டேன். அப்படி இருக்கிறப்போ இது போல நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாம் செய்யறவங்க, அவங்க கூட பிறந்தவங்களுக்காக செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் மட்டும் அதிசயம் ஒன்றும் கிடையாது. ஆனா அவங்கள பத்தி யாருக்குமே தெரியாது. யார் ஒருத்தர் ஏமாத்துறாங்களோ அவங்கள பத்தி தான் வெளியில வரும். ஆனா ஒண்ணு, பெத்தவங்க இருக்கிற வரல மட்டும்தாங்க அந்த சந்தோஷம் எல்லாமே. நமக்கு பண்ணணும்னா பாசத்தோட செய்வாங்க அவங்க. ஆனா எல்லார்கிட்டயும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா பெத்தவங்க இல்லைன்னாலும் கூட பிறந்தவங்க செய்யறவங்களும் இருக்காங்க, செய்யாம இல்ல, செய்யறவங்களும் இருக்காங்க. அது போல எல்லாருக்கும் கிடைக்காது இல்ல அந்த அதிர்ஷ்டம் எல்லாம். அது எனக்கு கிடைக்கல. ஆனா எனக்கு கிடைக்கலன்ட்டு நான் ஃபீல் பண்றதை விட, நான் அவங்களுக்கு செய்யற என்னால முடிஞ்சதுன்றத சந்தோஷப்படுற, பெருமையா நினைக்கிறேன். என்ன இருக்கு, பாசத்தை யாரு கொடுத்தா என்னங்க, அவங்க கொடுத்தானா நம்ம கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. நான் சொல்றது சரிதானே. கண்டிப்பா இதுல என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க.